உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். என கண்பானவர்களே, உங்கள் வழக்குகளிலே உங்களுக்கு விடுதலை இல்லையா? உங்கள் வழக்குகளிலே உங்களுக்கு சரியான தீர்ப்பு இல்லையா? உங்க வழக்குகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா? பொய் சாட்சிகள், அபரிதமான குற்றச்சாட்டுகள் உங்க வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறதா? உங்களுக்காக வழக்காடுபவர் இன்றி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரலையே என்று சொல்லி மனம் குழம்பி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன். உன்னுடைய வழக்கிலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலை தருவேன். வழக்கை நினைத்து நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, என் வழக்கிலே ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் என்னோடு கூட போரிட்டு கொண்டிருக்கிறார்கள், என்னோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எனக்குரியதை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்களே, எனக்குரியதை நானே அனுபவிக்க முடியாதபடி ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிறேனே, ஏன் எல்லாம் எனக்கு பூட்டப்பட்டு இருக்கிறது, சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு யாரா உதவி செய்ய மாட்டீர்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்காக தேவன் களத்திலே இறங்க போகிறார். சீல் வைக்கப்பட்டதெல்லாம் ஆண்டவர் திறக்க போறாரு. உங்களுக்குரியது அபகரிக்கப்பட்டதெல்லாம் உங்க கையில கர்த்தர் மீட்டு கொடுக்க போறாரு. உங்க சொத்து புடுங்கப்பட்டிருக்கலாம், பறிக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் திரும்ப உங்க கையில கொடுக்க போறாரு. எதெல்லாம் பறிக்கப்பட்டு போனதோ அதெல்லாம் திரும்ப உங்க கையில கொடுத்து உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக நியாயம் செய்வார். நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் மனுஷனை நம்பி ஏமாந்து போனது, மனுஷனை நம்பி ஆண்டவரை செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பறிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த மனுஷன் தானே என்று நம்பி கொடுத்த காரியங்கள் ஆண்டவரே பறிக்கப்பட்ட எல்லா நிலைமைகளையும் பார்க்கிற தெய்வம் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே, வழக்காடும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.